Students, 12th computer science book la 3rd chapter scoping la நம்ம இன்னைக்கு பார்க்க போற topic module. A module is a part of a program. ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா module அப்படினு சொல்றோம். Programs are composed of one or more independently developed modules. Program அப்படிங்கிறது ஒன் ஆர் மோர் ஒன்றே இல்லை அதை விட அதிகமான இண்டிபெண்ட்டாக டெவலப் பண்ண மாடியூல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எ சிங்கிள் மாடியூல் கேன் கண்டெயின் ஒன் ஆர் several ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஈச் அதர்ஸ். ஓகே, ஸோ அப்போது ஒரு பிக் டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்கில் ஒரு பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மாடியூல்னு சொல்கிறோம். அப்படி ஒரு பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா several ஸ்டேட்மெண்ட் வந்து அதில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடியூல்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஆன் இண்டிவிஜுவல் லெவல் அண்ட் கேன் பி இன்டெக்ரேட்டட் வித் அதர் மாடியூல்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு மாடியூலை இண்டிபெண்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா அதோட கோடிங்ஸ் எல்லாமே வந்து ரைட் பண்ணி முடிச்சுட்டு அதை என்ன பண்ணலான்னா அதர் மாடியூலோட இன்டெக்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு a software program can be divided into modules. ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாடியூல்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். To ease the job of programming and debugging as well as. ஸோ இதை வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கும் டீபக்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். A program can be divided into small functional modules that work together to get the output. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்மால் ஃபங்க்ஷனல் மாடியூல்ஸ் நம்ம டிவைட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ப்ரோக்ராம்லேருந்து நம்ம டிவைட் பண்ணி ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷனல் மாடியூல்ஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கெட் பண்ணிக்கலாம். The process of subdividing a computer program into separate subprograms is called modular programming. அதாவது ஒரு ப்ரோக்ராமை சப்டிவைட் பண்ணி அதில் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். Modular programming enables programmers to divide up the work and debug pieces of the program independently. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது எதை எனேபிள் பண்ணி கொடுக்குதுன்னா ஒரு ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கொடுக்கலாம். ஸோ அப்போது அதை டீபக் பண்ணுறதுக்கும் என்னவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும். இண்டிபெண்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம். The examples of modules are procedure, subroutines and functions. Okay, ஸோ இப்போ மாடுலர் ப்ரோக்ராம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மாடியூல்ஸ்னாலும் மாடுலர் ப்ரோக்ராமிங்னாலும் சேம் தான். இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரொசீஜர், சப்ரூட்டீன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். சப்ரூட்டீன்னா என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ சப்ரூட்டீனாலும் ஃபங்க்ஷன்னாலும் மாடியூல்னாலும் சேம் மீனிங் தான். ஒரு பிக் டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணுற அந்த ஸ்மால் பீசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாடியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாடியூலில் என்னவாக இருக்குன்னா several ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது இண்டிபெண்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை டீபக்கிங் பண்ணி அவுட்புட்டை வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மாடியூல்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா மாடியூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மாடியூல்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்னு. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்னு. The following are the desirable characteristic of a module. Modules contain instruction, processing, logic and data. ஸோ மாடியூலில் என்னென்ன இருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங், லாஜிக், டேட்டா இதெல்லாமே இருக்கும் மாடியூல்ஸில். Modules can be separately compiled and stored in a library. ஸோ லைப்ரரி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ப்ரீரிட்டன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ C++ல் பார்க்கும்போது ஆஷ், இன்க்ளூட், ஐஓ ஸ்ட்ரீம், .h அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா. ஸோ அப்புறம் வந்துட்டு STDLIB அப்படின்னு கொடுப்போம், ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்
அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மாடியூலை செப்பரேட்டாக தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பைல் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா லைப்ரரியில். மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் எ ப்ரோக்ராம். மாடியூல்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமோட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மாடியூல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை இன்வோக்கிங் a name and some parameters. ஓகே, ஸோ மாடியூல்ஸோட அந்த செக்மெண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேமு அண்ட் சம் பராமீட்டர்ஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம இன்வோக்கிங் பண்ணிக்கிறோம். மாடியூல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல்ஸ். ஒரு மாடியூலோட ஒரு செக்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதர் மாடியூல்லையும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு மாடியூலில் என்னென்ன இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங், லாஜிக், டேட்டா. நெக்ஸ்ட்டு மாடியூல் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், செப்ரேட்டாக கம்பைல் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் லைப்ரரி ஃபங்க்ஷனில். நெக்ஸ்ட்டு மாடியூல் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். மாடியூல்ஸோட செக்மெண்ட்டை எப்படி இன்வோக்கிங் பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணுறோம்னா நேமு, சம் பேராமீட்டர்ஸ். மாடியூல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல்ஸ். மாடியூல் செக்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், அதர் மாடியூல்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாடியூலோட செக்மெண்ட்டை அதர் மாடியூலில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஷின். கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. Next topic, the benefits of using modular programming included. ஸோ இது வந்து என்னென்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்னு. அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடியூல் அப்படின்னு கேட்டாலும் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னாலும் சேம் தான். இந்த 2 கொஷினுக்குமே இதுதான் ஆன்சர். less code to be written. ஓகே, ஸோ இப்போ மாடியூல் அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம், இப்போ ஒரு பிக் ப்ரோக்ராமை டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது சின்ன பார்ட் ஆகிடுது. ஸோ அந்த பார்ட்குள்ளே நம்ம கோடிங்ஸ் எப்படி கொடுப்போம், லெஸ் கோடிங்ஸ் தான் கொடுப்போம். ஸோ இது என்ன சொல்லலாம், பெனிஃபிட்டாக சொல்லலாம். எ சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்டு ஃபார் ரீயூஸ். ஒரு சிங்கிள் ப்ரொசீஜரை ஒரு முறை நம்ம டெவலப் பண்ணி ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். எலிமினேட்டிங் த நீட் டு ரீடைப் த கோட் மெனி டைம்ஸ். ஸோ இப்போ இதனால் என்ன யூஸ், ரீயூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதனால் என்ன யூஸ்னால் திரும்ப திரும்ப ஒரு சில கோடிங்ஸை நம்ம மெனி டைம்ஸ் வந்து ரைட் பண்ணுறத என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். Programs can be designed more easily because a small team deals with only a small part of the entire codes. Okay, so ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 1000 லைன்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10 மாடியூல்ஸாக அப்படி டிவைட் பண்ணும்போது அதில் என்ன ஆகுது, நமக்கு ஒரு 100 அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு டீம் போடும்போது என்னவாக இருக்கும், அந்த டீம் வந்து ஸ்மால் டீம், கொஞ்சம் பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அந்த கோடிங்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அப்போது வந்து ஒரு ஸ்மால் பார்ட்டை ஒரு ஸ்மால் டீம் வச்சு நம்ம அதை வந்து ரைட் பண்ணுறதுனால, டிசைன் பண்ணுறதால, ஸோ அதை என்ன அதை யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு என்னவாக இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். டிசைன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, மாடுலர் ப்ரோக்ராமிங் allows many programmers to collaborate on the same application. ஒரு அப்ளிகேஷனுக்கான ஒரு ப்ரோக்ராமை நம்ம ரெடி பண்ணும்போது அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய மாடியூல்ஸாக அதை டிவைட் பண்ணும்போது, ஸோ அதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா மெனி ப்ரோக்ராமர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெனி ப்ரோக்ராமர் வந்து என்ன பண்ணுறாங்க, சேம் அப்ளிகேஷன்லேயே வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க. The code is stored across multiple files. ஓகேவா? ஸோ இந்த கோடு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த கோடிங்ஸ் நம்ம மாடியூலுக்கான கோடிங்ஸ் எழுதுகிறோம் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கோடிங்ஸ் வந்து மாடியூல் எப்படி இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். Errors can easily be identified as they are localized to a subroutines of or function.
ஓகே. ஸோ அப்போது எரர் கண்டுபிடிக்கிறது, எரர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எங்கே வந்து எரர் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த எரர் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து என்னவாக இருக்கும்னா ஈஸியாக இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம C++ல் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம். அப்படி ரைட் பண்ணும்போது ஆட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணுறதுக்கு, மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து டிவைட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி 4 ஃபங்க்ஷன்ஸை நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ ஒரு அவுட்புட் நமக்கு வருது. அப்போ வந்து அடிஷனில் தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் மட்டும் போயிட்டு அதோட கோடிங்ஸை மட்டும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாலே போதும். ஸோ அப்போ எரர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த ஃபங்க்ஷனில் அந்த எரர் இருக்கும், எந்த லொக்கேஷனில் அந்த எரர் இருக்கும், அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது என்னவாக இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். The same code can be used in many application. ஒரு முறை நம்ம ஒரு கோடிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சேம் கோடிங்ஸை நம்ம என்ன பண்ணலாம், மெனி அப்ளிகேஷனில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். The scoping of variables can easily be controlled. ஸோ அதோட அந்த ஒரு வேரியபிளுக்கான அந்த ஸ்கோப்பிங்கை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். இது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடியூல் அப்படின்னு கேட்டாலும் சேம் இதே கொஷின் தான். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் ஆக்சஸ் கண்ட்ரோல். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் விசிபிலிட்டி மோட் அப்படின்னு சொல்லிட்டு C++ல் பார்த்துருக்கோம். ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னாலும் விசிபிலிட்டி மோட் அப்படின்னாலும் என்னென்னா சேம் தான். அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் எ செக்யூரிட்டி டெக்னிக் that regulate who or what can view or use resources in a computing environment. ஓகேவா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் என்விரான்மெண்ட்டோட ரீசோர்ஸை யார் யூஸ் பண்ணணும், யார் வியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுற செக்யூரிட்டி டெக்னிக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி தட் மினிமைஸ் ரிஸ்க் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு C++ ப்ரோக்ராமில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு கடைசி என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு, செக்யூராக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறோம். இன் அதர் வேர்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் எ செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆக்சஸ் டு டேட்டா. ஓகே. ஸோ செலக்டிவாக யாரெல்லாம் வந்து எந்த டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யார் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா ஆக்சஸ் மாடிஃபையர் வச்சு தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட் oriented language such as C++ and Java control the access to class members by the public, private and protected keywords. ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ C++ அண்டு ஜாவான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு C++ 11th நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரைவேட் மெம்பர் ஆஃப் ஏ கிளாஸ் ஆர் denied access from the outside the class. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவுட் சைடு அந்த கிளாஸ்லேருந்து அவுட் சைடில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? தே கேன் பி ஹேண்டில்ட் ஒன்லி ஃப்ரம் வித்தின் த கிளாஸ். ஸோ அப்போ வந்து யாரெல்லாம் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்கிற மெம்பர் மட்டும்தான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாலேயோ C++லேயோ ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணிக்கணும், அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெம்பரை தான் அதை ஆக்சஸ் பண்ணிக்குமே தவிர கிளாஸை விட்டு வெளியில் என்ன பண்ண முடியாது, அவுட் சைடில் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி. நெக்ஸ்ட்டு பப்ளிக் மெம்பர்ஸ் ஜென்ரலி மெத்தட்ஸ் டிக்ளேர்டு இன் ஏ கிளாஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி
பப்ளிக் மெம்பர்ஸாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கிளாஸில் டிக்ளேர் பண்ணுவோம். ஆர் accessible from outside the class. ஓகேவா? ஸோ அப்போது பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணலாம், அவுட் சைடு கிளாஸ்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். The object of the same class is required to invoke a public methods. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். This arrangement of private instance variable and public methods ensures the principles of data encapsulations. இந்த ப்ரைவேட்டு பப்ளிக் இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு டேட்டா என்கேப்சுலேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டட். ஓகேவா? ஸோ இதில் மெயினாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்கும்போது அது என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் அதால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கிளாஸுக்கு அவுட் சைட்லேருந்து என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக் மெம்பர் என்ன பண்ணிக்கலாம்னா கிளாஸுக்கு அவுட் சைட்லேருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பப்ளிக் அண்டு ப்ரைவேட் இந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டேட்டா என்கேப்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடை இது 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு protected member of a class are accessible from within the class and are also available to its subclasses. ஓகே, ஸோ protected அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து அந்த கிளாஸுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சப்கிளாஸஸும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நோ அதர் ப்ராசஸ் ஆர் பர்மிட்டட் ஆக்சஸ் டு இட். ஸோ மற்ற கிளாஸஸும் என்ன பண்ணிக்க முடியாது, அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் அதோட சைல்டு கிளாஸ் அதோட சப் கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். This enables specific resources of the parent class to be inherited by the child class. ஸோ அப்போது ஒரு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸை சைல்டு கிளாஸில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற இதை என்ன பண்ணிக்க முடியாது, கிளாஸுக்கு வெளியில் மற்ற கிளாஸஸ் வந்து அதை என்ன பண்ணிக்க முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்கும், அதோட சப் கிளாஸஸும் அந்த கிளாஸில் இருக்கிற அந்த டேட்டா மெம்பர்ஸும் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து கிளாஸுக்கு வெளியிலேருந்து என்ன பண்ணிக்க முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. சைல்டு கிளாஸாக இருந்தால் மட்டும்தான் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Python does not have any mechanisms that effectively restrict access to any instance variable or method. ஸோ பைத்தானில் வந்து எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, வேரியபிளுக்கும் மெத்தட்க்கும் எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா இது பண்ணி கொடுக்கல. Python prescribes a convention of prefixing the name of the variable or method with a single or double underscore to emulate the behavior of protected and private access specifier. ஸோ பைத்தானில் ப்ரிஃபிக்ஸாக ஓகேவா? ஸோ ஃபார் பைத்தானில் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நேமுக்கு முன்னாடி இல்லை வேரியபிளுக்கு அந்த முன்னாடி வந்து சிங்கிள் ஆர் டபுள் அண்டர்ஸ்கோர். ஓகேவா? ஸோ சிங்கிள் அண்டர்ஸ்கோர் அப்படி இல்லை அப்படின்னா டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து கொடுப்போம். All members in a Python class are பப்ளிக் பை டிஃபால்ட். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே மேலே பார்க்கும்போது சி அண்டு C++ல் என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கும் அப்படின்னா ப்ரைவேட்டை தான் எடுத்துக்கும். நம்ம வந்து எந்த ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் வந்து டிக்ளேர் பண்ணல அப்படிங்கும்போது டிஃபால்ட்டாக எதை எடுத்துக்கோன்னா ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஆனால் பைத்தான் கிளாஸஸில் என்னவாக இருக்குன்னா பப்ளிக்ன்றது தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ C++ ஜாவா அதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் இருக்கும். பைத்தானில் என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து டிஃபால்ட்டாக இருக்குன்னா பப்ளிக். whereas by default in C++ and Java they are private. ஓகேவா? ஸோ அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ C++லேயும் ஜாவாலேயும் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், ப்ரைவேட் இருக்கும். ஆனால் பைத்தானில் டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா பப்ளிக் இருக்குது.
any member can be accessed from outside the class environment in Python, which is not possible in C++ and Java. ஸோ அப்போது இந்த பைத்தான் அப்படிங்கிற இந்த என்விரான்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனி மெம்பர் கேன் பி ஆக்சஸ்டு, எனி மெம்பர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எதுனா பைத்தான் ப்ரோக்ராமிங்கு. ஆனால் இந்த இது வந்து எதில் பாசிபிள் இல்லை அப்படின்னா சிலேயும் C++லேயும் ஜாவாலேயும் என்ன இது வந்து பாசிபிள் இல்லை. ஏன் அப்படின்னா C++லேயும் ஜாவாலேயும் டிஃபால்ட்டாக என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபைனா ப்ரைவேட் இருக்குது. ஸோ அப்போ ப்ரைவேட் வந்து என்ன பண்ண முடியாது, கிளாஸுக்கு வெளியில் அவுட் சைட்லேருந்து எல்லாருமே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து 3rd சாப்டர் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த லெசன்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.